அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு தமிழக காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிற நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய பின்னணி என்ன, இவர் எதற்காக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சென்னையினுடைய பிரபலமான ரவுடியாக இருந்த நபர் தான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறவர் சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே பகுதிக்கு அருகில் இருக்கும் பிஆர்என் கார்டன் பகுதியைச் சேர்ந்த ஒரு பாலாஜி. இந்த பாலாஜி தான் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த நபர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக கொலை முயற்சி, மிரட்டல் அப்படின்னு பல பிரிவுகளின் கீழே கிட்டத்தட்ட 59 வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு அதிகாலையில் கொடுங்கையூர் முல்லை நகர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்கிறாங்க அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள். அப்போது ஒவ்வொரு காராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோதனை போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விடியற்கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மிக அதிவேகமான வேகத்தில் வந்து அந்த இடத்த வந்து கடக்க முயற்சி பண்ணியிருக்குது. உடனடியாக அந்த கார் அந்த இடத்த வந்து கடந்தும் போயிருக்கிறது. அப்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த காரை நம்ம மடக்கி பிடிச்சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அங்கேருந்து வேகமாக அந்த காரை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வியாசர்பாடி பிஎஸ்என்எல் பகுதிக்கு அருகில் அந்த காரை வந்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அப்போது தான் அவங்களுக்கே தெரியுது இந்த காரில் இருக்கிறது யாரு, ஏன் இந்த கார் இவ்வளோ வேகமாக வந்திருக்குது அப்படின்னா இந்த காருக்கு உள்ளே இருப்பது காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறத அந்த நேரத்தில் மடக்கி பிடிக்கும் போது கண்டுபிடிக்கிறாங்க. மடக்கி பிடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே காக்காத்தோப்பு பாலாஜி தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் 2 முறை காவல்துறையை நோக்கி சுட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சுட முயற்சி பண்ணபோது கொடுங்கையூர் காவல் நிலையத்தினுடைய அதிகாரி சரவணன் அப்படிங்கிறவருடைய வாகனத்தின் மீதும் இன்னொரு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சுற்றுச்சுவர் மீதும் வந்து போச்சு. இதில் நல்வாய்ப்பாக எந்த காவல்துறை அதிகாரிக்கும் பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை சுட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முறை சுட முயற்சி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து மிஸ் ஆகிருக்கிறாரு அப்படின்னும் அதன் காரணமாக தற்காப்புக்காக மீண்டும் இவர் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து ரவுடியை நோக்கி சுட்டபோது ரவுடி நெஞ்சிலேயே வந்து குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் வந்து தெரிவித்திருக்கிறது காவல்துறை. அதன் பிறகு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி குறிப்பும் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி பற்றி சில தகவல்களும் வந்து கிடைக்கிறது. இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே தன்னுடைய டீச்சர் வந்து தன்னுடைய ஆசிரியர் நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒவ்வொரு மாணவராக வந்து வழக்கம் போல் கேட்பாங்க. நம்மளுடைய பள்ளிகளில் வந்து கடந்து தான் வந்திருப்போம். அப்போது வந்து நானும் என்னுடைய சொந்தக்காரர் துரை அவர்களைப் போலவே நானும் ரவுடியாவேன் அப்படின்னு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட வந்து சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி வழக்குகள் நிறைய இருக்குது. இவர் வந்து ஒரு 9ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு நபர் தான். இவர் துவக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி காவல் நிலையம் போய் காவல்துறையால் கைது செய்யப்படுவார். காரணம் என்னென்னா அடி, தடி, உதை, குத்து, வெட்டு போன்ற வழக்குகளில் அடிக்கடி கைதாகக்கூடிய ஒரு நபராக இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இருந்திருக்கிறாரு. மிக முக்கியமாக இவர் அந்த பகுதியில் எப்படி வந்து ஒரு ரவுடியாக வளம் வராரு, ரவுடியாக வளர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் மற்ற 2 ரவுடிகள் தான். அவங்கள பற்றி நம்ம இங்கே பார்க்கணும். இந்த காக்காத்தோப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 பேர் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே 2 ரவுடிகள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இன்பராஜ், இன்னொருத்தர் யுவராஜ். இந்த இன்பராஜும் யுவராஜும் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு காக்காத்தோப்பு பகுதி இருந்திருக்குது. அதன் காரணமாக அந்த பகுதியில் இவங்களோட நம்ம நட்பை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ரவுடியாக வந்துடலாம் அப்படிங்கிறது தான் காக்காத்தோப்பு பாலாஜியோட எண்ணமாக இருந்திருக்குது. அதன் காரணமாக பாலாஜி இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு இவர்கள் 3 பேருமே வந்து ஒன்றான பிறகு, அதாவது காக்காத்தோப்பை சேர்ந்த பாலாஜி, யுவராஜ், இன்பராஜ்லாம் ஒன்றான பிறகு இவங்க சேர்ந்து போடுற ஒரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கொத்தளத்தை சேர்ந்த ரவுடி தாமுவோட அண்ணன் புஷ்பாவை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க போடுற பிளான், இவங்க போடுற ஸ்கெட்சு. அந்த ஸ்கெட்ச் அடிப்படையில் முதல் முறையாக காக்காத்தோப்பு பாலாஜி யாரை கொலை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கொத்தளத்தை சேர்ந்த ரவுடி தாமுவோட அண்ணனா புஷ்பா.
புஷ்பா கொலை தான் இவருடைய முதல் கொலையாக இருக்கிறது. இதன் பிறகு அடுத்தடுத்த கொலைகளில் ஈடுபடுறாரு. பலவிதமான சம்பவங்கள் இவர் மேலே வந்து பதிவு வைக்கப்படுகிறது. பலவிதமான வழக்குகளை வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் காவல் நிலையத்தில் எங்கு பார்த்தாலும் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிற பேர் வந்து பரவ ஆரம்பிக்குது. இதன் காரணமாக இவர்களுக்கு இடையிலேயே வந்து ஒரு தொழில் போட்டி, தொழில் பொறாமை வந்து உருவாக ஆரம்பிக்குது. நம்ம திரைப்படங்களை பார்க்குற மாதிரியே அந்த அடிப்படையில் யுவராஜுக்கும் இந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிசல், ஒரு பிணக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு யுவராஜ் அப்படிங்கிறவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த யுவராஜோட கொலைக்கு பிறகுதான் வெறும் பாலாஜியாக இருந்தவர் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் யுவராஜும் இன்பராஜும் வச்சதான் சட்டமாக இருந்துச்சு. அதில் ஒருத்தரையே இவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால் இனிமேல் இவர் தான் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி, இந்த இடத்தையே வந்து இவர் தான் ஆள போகிறாருங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து அவர் வந்து ஒரு ரவுடியாக வந்து பரிணமிக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசை அப்படிங்கிறது அதோட அடங்கலை. வடசென்னை பகுதியவே தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை நோக்கி நகர்கிறார் காக்காத்தோப்பு பாலாஜி. அதற்கு தடையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வடசென்னையே நம்ம கையில் தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தடையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வரிசையாக காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் அவருடைய ஆட்கள் வந்து கொலை பண்ணுறாங்க, போட்டு தள்ளுறாங்க. இப்படியே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த சென்னையினுடைய பிரபலமான இன்னொரு ரவுடியான நாகேந்திரனோடு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பழகிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு என்னவோ இவங்களுக்கும் அவருக்கும் நடையில் ஏற்பட்ட ஒரு விரிசல் காரணமாக ரவுடி நாகேந்திரனை விட்டு விலகி விட்டார் காக்காத்தோப்பு பாலாஜி. இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் காவல்துறை சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த ரவுடி அப்படின்னு சொல்லி இந்த ரவுடியை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. சிறையில் இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி செய்த சம்பவங்கள் தான் இதை விட ரொம்ப கொடுமையானதாக இருக்குது, கொடுமையானதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, சிறையில் இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய ரவுடிகளோட வந்து சகவாசம் வந்து மேற்கொள்கிறாரு. அந்த அடிப்படையில் சிறைக்கு உள்ளே இருந்தே வடசென்னை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிறைக்குள்ளே இருந்த முக்கியமான ரவுடிகளான ரவுடி குர நடராஜன், மணல்மேடு சங்கர் ஆகியோரெல்லாம் ஒரு நட்பை வந்து உருவாக்கிக்கிறாரு. அவரோடு இருந்த நட்பின் காரணமாக அந்த நட்பை வச்சுக்கிட்டு வடசென்னையை அடைவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய சிறைக்குள்ள இருந்தே வந்து வெளியில் போட்டு தள்ளுற வேலையை பார்த்துருக்கிறாரு ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி. இதன் காரணமாகத்தான் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக வந்து மாறி இருக்கிறார் காக்காத்தோப்பு பாலாஜி. ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாறி இருக்கிறார் காக்காத்தோப்பு பாலாஜி. நம்ம நடுவில் வந்து நாகேந்திரனுடைய பேரை குறிப்பிட்டிருப்போம். காரணம் என்னன்னா, இந்த ரவுடி நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் வந்து ஒரு தொடர்பு இருப்பதாக வந்து ஒரு பேசுபடு பொருள் வந்து உருவானுச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பில் இருந்த நபராக இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அறியப்பட்டு அவர் இன்னைக்கு என்கவுண்டரில் வந்து கொலை செய்யப்பட்டதும் புருவங்களை உயர்த்த செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் யானை கவுனி பகுதியைச் சேர்ந்த பாலு அப்படிங்கிற நபருக்கும் இந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்குது. இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே நாள்லேயே பலவிதமான கொலைகளை வந்து பண்ணிருக்கிறாரு. அதற்கும் வந்து பல விஷயங்களை காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. என்னென்னா, கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த பாலு நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த யானை கவுனி பாலு, இந்த யானை கவுனுடைய பாலுவுடைய தம்பியை வந்து கொலை செய்ய திட்டமிடுகிறார் காக்காத்தோப்பு பாலாஜி. திட்டமிட்டபடியே அவரோட தம்பியை வந்து கொலை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பில்லா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ரவுடி இருந்திருக்கிறாரு. பில்லா சுரேஷ் அப்படிங்கிறவருடைய வீட்டினுடைய மேற்கூரையை எடுத்து அந்த மேற்கூரை வழியாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த பில்லா சுரேஷ் அப்படிங்கிறவருடைய மனைவியினுடைய கண் முன்னாடியே பில்லா சுரேஷோட தலையை சீவி இவருடைய ஆட்களும் சேர்ந்து வந்து அங்கே இவரோட ஆட்கள் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. யாரோட ஆட்கள்னால் இந்த காக்காத்தோப்பு பாலாஜியோட ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் அதே நாளில் இன்னொரு ரவுடி, சில மணி நேரங்களில் இன்னொரு ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ரவுடியும் வந்து கொலை பண்ணப்படுறாரு. ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறையே அவருக்கு வாழ்க்கையாக மாறுது இந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கு. காரணம் என்னென்னா, வெளியில் இவர் வந்து கொலை பண்ணுறது, இப்படி அடிதடி வழக்கில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான மோசமான வன்முறை சம்பவம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணணும்னா, நிரந்தரமாக சிறையில் தான் வச்சாகணும் அப்படின்னு சிறையிலே வந்து வச்சிடுறாங்க. ஆனாலும் சிறையில் இருந்தபடியே வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணமாக காக்காத்தோப்பு பாலாஜியோடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானை போட்டு கொடுக்கறது, ஸ்கெட்சை போட்டு கொடுக்கறது, கூலிப்படை ஏவி விடுறது, அதற்கான ஆட்களை தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை சிறைக்கு உள்ளே இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. அடிக்கடி கைது பண்ணப்படுறது, சிறைவாசத்தை அனுபவித்து விட்டு பெயிலில் வெளியில் வந்துட்டு மீண்டும் அதே குற்ற செயல்களில் மீண்டும் ஈடுபடுறது, இப்படியாக தொடர்ந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக தான் பார்க்கப்பட்டு வந்த இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் 25 கொலை வழக்குகள் இருக்குது. அப்புறம் கொலை, மிரட்டுவது, ஆளை விட்டு அடிப்பது, அடிதடி வழக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 வழக்குகள் இருக்குது.
ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குகள்லாம் இவர் மேலே இருந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் அவர் காவல்துறை தரப்பில் அவங்கள தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சித்த போது என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி குறிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இது தற்போது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரை இப்படியாக இவங்க வந்து என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளையும் வந்து சமூக வலைதளத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இது போன்ற நபர்கள் சமூக விரோதிகளாக இருக்கிறாங்க, ரவுடி எலமெண்ட்ஸாக இருக்கிறாங்க, இவங்க தொடர்ந்து மக்களுக்கு வந்து தேவையற்ற பாதிப்புகளை உருவாக்குறாங்க, அதனால் காவல்துறை அவங்கள என்கவுண்டரில் சுட்டுருக்குறாங்க, அதுவும் போலீஸ் சொல்ல முயற்சி பண்ணும்போது சுட்டுருக்குறாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புலையும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட விவாதங்களை இது உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.